நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். நண்பர் ஒருத்தர் ஃபுட்டோடைய லைனப் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். இன்னொரு நண்பர் ஓல்டு ஃபேன்சியராக இருக்கீங்க. நீங்கள் புறாவை பற்றின டாக்குமெண்ட்ரி ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட நான் இந்த ஒரு 22 வருஷமாக இந்த புறாவில் ரொம்ப அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனுடைய முழுசாக நான் என்ன அனுபவப்பட்டேன், பழைய புறாக்கள் எங்கேருந்து உருவாச்சு, எப்படிலாம் புறாவில் மெத்தடு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம கேதர் பண்ணுறதும், நம்ம பழைய மெத்தடுங்களை தெரிஞ்சுக்கிறது தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த புறா சோக்கு இன்னைக்கு லெவலுக்கு பழைய மெத்தடுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் புறா வளர்க்குறவங்க அதிகமாக இருக்காங்க. அந்த பழைய மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்க கம்மியாக இருக்காங்க. பழைய மெத்தடை ஃபாலோ பண்ண வயதானவர்கள் இன்னைக்கு புறா ஓட்டாமல் இல்லை புறா வளர்க்க முடியாமல் ஒரு சில புறாக்கள் மட்டும் ஞாபகார்த்தமாக வச்சுக்கிட்டு புறா ஃபீல்டில் இல்லாமல் ஜஸ்ட்டு வீட்டோட வச்சுருக்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் இந்த யூடியூப் சேனலில் வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள குறைஞ்சது ஒரு 69 வயசு 89 வயசு அந்த மாதிரியான பெரியவங்க கிட்ட நான் ஒரு 10 பேர்கிட்ட பேசியிருக்கேன். இதில் குறிப்பாக நம்ம நண்பர் இபி விஜயகுமார் அவர்கள், அவர் ஈரோட்லேருந்து நம்மளை பார்த்துருந்தாரு. அவருடைய அனுபவங்களையும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். இதில் புறா எங்கே உருவாச்சு, புறா உருவான இடம் அப்படின்றது கன்னட நாட்டு கடற்கரை. அவர் சொன்ன விஷயம், ஃபஸ்ட்டு இந்த புறாங்களை டோட்டலாகவே கறிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புறாக்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த ராஜா காலத்தை தான் பேசுகிறாங்க. இந்த தூது விட்டது, அப்புறம் ஆர்மியில் யூஸ் பண்ணது அப்படின்னு. பட் ஆனால் புறாக்கள் உருவானதுன்றது கன்னட நாட்டு கடற்கரை. அந்த வித்த புறாக்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் அதில் விஷயம் இருக்குன்றத அதை லைனப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவத்துக்காக தான் முதல்ல புறாவை பயன்படுத்தினாங்க. புறாவை வளர்க்குறதுனால எந்த நோயும் வராது. இந்த மாதிரியான முக்கியமான விஷயம்லாம் நான் கேதர் பண்ணது ஒவ்வொரு வயசானவங்க பெரியவங்க அவங்கக்கிட்ட இருந்து. அப்படிலாம் இந்த சாதா புறாக்கள் எந்த புறாக்களில் உருவாக்குனாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொல்லியிருந்தார். அதில் முக்கியமான ஒரு 3 கண்களும் இருக்குது. ஒரு 3 கண்கள்ன்றது புறாக்கு ரொம்ப முக்கியமானது. அது இப்போத்திய புறாங்களில் அந்த கண்கள் கம்மி. அந்த கான்ட்ராஸ்ட் வேணால் இருக்குது. அந்த ஒரிஜினாலிட்டி புறாக்கள் சைஸு, அந்த ஒரிஜினாலிட்டியான கண்கள் இப்போ அது அதிகமாக இல்லை. நம்ம நாலேஜுக்கு கிட்டத்தட்ட நானும் புறா ஃபீல்டில் இறங்கி முதல் 4-5 வருஷம் பெருசாக புறாவை ரொம்ப அனலைஸ் பண்ண முடியலை நம்மளால். அது கண்டிப்பாக முடியாது. என்னோடய அனுபவத்தில் புறாவில் ரொம்ப பொறுமை காத்து வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணி அது பண்ணுறதுக்கே நமக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு, புறானா என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே. அதனால் சாதா புறானா என்ன, ஓமர் புறானா என்ன, கர்ணப்புறானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா மட்டும் புறா தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. புறாவுடைய பேஸ் எந்த புறாலேருந்து எப்படி எடுத்தாங்க, இப்போ ஓமர் புறாக்களும் சரி சாதா புறாக்களும் சரி எல்லாமே உருவாக்கப்பட்ட புறாக்கள் தான். இந்த வெள்ளைப்புறா அப்படின்றது நம்ம வெள்ளையர் காலத்தில் விட்டுட்டு போன புறாக்கள். இந்த கருப்பு கண் புறா எல்லாம் கலங்கண் புறா
அதே போல் நம்ம பறக்காத புறால இருந்து தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஃப்ளையர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் கர்ணப்புறாக்கள் வந்து நம்ம முஸ்லீம்கள் வந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்த புறாக்கள். இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதில் பல அனுபவங்களும் நிறைய இருக்குது. இந்த புறா சோக்கு அப்படின்றது நிறைய பேர் என்னை கேட்பாங்க, ஆனால் நீங்கள் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் புறாவில் வந்து நீங்கள் கிளப்பில் ஜாயின் பண்ணலாம், இல்லை நீங்கள் பந்தயம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் வந்து நிறைய பேருக்கு அனலைஸ் பண்ணி சொன்னது உண்டு. அது தப்பாக எடுத்துக்கிட்ட ஆட்களும் இருக்காங்க, அதை சரியாக எடுத்துக்கிட்ட ஆட்களும் இருக்காங்க. அதனால அது அவங்கவுங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து. காரணம், ஒரு புறாவை வந்து ஓட்டுறதுக்கோ இல்லை பந்தயத்தில் கலக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் நேரமும் வேணும். குடும்பத்தை மீறி பார்க்கறதுக்கு அந்த புறாவில் செலவு பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுற்றுறதுக்கான வசதியும் வேணும். இதுதான் உண்மையான அந்த நாலேஜு. இது வந்து நமக்கு கண்டிப்பாக டைம் இல்லை, அதனால் நம்மளால் கிளப்பில் கலக்க முடியல. எனக்கு ஒரு காலகட்டத்தில் ஆசையும் இருந்தது. பட் ஆனால் பந்தயத்துக்கு எங்கள் அப்பா, உனக்கு தேவையில்லை, அது வீட்டில் புறா வச்சுக்கிறியா அப்படின்ட்டு அவரோட அட்வைஸ் எப்பவுமே. காரணம், புறா பந்தயம்னா என்ன, புறானா என்ன அப்படின்றத எங்கள் தாத்தா காலத்துலேயே அதை பார்த்துட்டாங்க. அவங்க அனுபவங்களை மீறி நம்ம அதில் பெருசாக டீப்பாக என்னால் இறங்கவும் முடியல. புறா சோக்குன்றது வெறும் புறா வளர்த்து பந்தயம் விடுறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த புறா சோக்கில் நல்லவர்களும் நிறைய பேர் வருவார்கள். அதே போல் நம்ம துரோகம் பண்ணுற ஆட்களும் நிறைய பேர் வருவாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாரி ஆக்ட் பண்ணுற ஆட்களும் வருவாங்க. ஒரு புறாக்காக நமக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணக்கூடிய ஆட்களும் தரலை. இப்போ புறா தரலை அப்படின்னா நமக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணக்கூடிய ஆட்கள், இந்த மாரி ஆட்களும் வருவாங்க. இந்த மாதிரி பல கேட்டகிரியில் வந்து ஆட்கள் வருவாங்க. பட் நம்ம வந்து இதில் அனலைஸ் பண்ணது என்னென்னா, நல்லவர்களாக வரவங்களும் கெட்டவங்களாக வரவங்களும் எல்லாருமே வந்து புறாவை பேஸ் பண்ணி தான் வராங்க. எல்லாருமே புறாவுக்கு ஆசைப்பட்டு வளர்க்கணும், இல்லை புறாவில் வந்து நம்ம ஒரு நல்ல புறா வச்சுருக்கோன்னு வெளியில் தெரியணும் அப்படின்ட்டு தான் வராங்க. பட் அவங்க பல வாத்தியார்களோ இல்லை பல இடத்துல போயிட்டு கற்றுக்க போகும்போது அது காலம் ஃபுல்லாக அவங்க வந்து கரெக்டான கற்றுக்க முடியாமல் போயிடுது. இதில் வந்து நம்ம முக்கியமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, புறா சோக்குன்றது பலதரப்பட்ட மக்கள் வந்து வருவாங்க. ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு வாத்தியார்னு நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்க ஒரே ஆட்கள்கிட்ட கற்றுக்குங்க. நானும் வந்து பல பேரை கேட்டது உண்டு. ஆனால் அது முதல்ல அந்த 3-4 வருஷம் வரைக்கும் தான். நிறைய பேர் வந்து சொன்னால் புரியாது, இது உனக்கு தெரியாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்ததுனால தான் இன்றைக்கி நான் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பட் அந்த சப்போர்ட்டை கூட வந்து கரெக்டான ஆள் கையில் போகணும் அப்படின்ட்டு நான் நினச்சி சப்போர்ட் பண்ணுறது உண்டு. காரணம், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து காதில் கேட்டு போகிற ஆட்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஆனால் அதே வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க புறாவிலையோ இல்லை அவங்க யூஸ் பண்ணுற மெடிசன்லேயோ ஒரு மெத்தட்லேயோ ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து தெரியும். இதில் குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 4 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னொருத்தர் சொல்லக்கூடிய 4 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எதுனா மிஸ்டேக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இப்போ யூடியூப்பில் வந்ததுக்கு அப்புறமாவே சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 13,000 பேருக்கு மேலே நான் ஃபோன் பேசியிருக்கேன். நம்மளை மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் ஒரு 600-700 பேர் இருக்காங்க. தீனி முதற்கொண்டு வெறும் கம்பு கோரு தான் நான் போடுறேன்றதுனால அந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுற நண்பர்கள்
நாட்டு மருந்தை நான் சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் மட்டுமே இருக்காங்க. இது என்ன காரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு புறா ஹெல்த்தாக இருக்குது அப்படின்றது வந்து தீனி மட்டுமே கொடுத்துட்டா ஹெல்த்தாக இருக்காது. என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது. ஏன்னா நானும் மிக்சிங் ஃபீட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது நம்ம கொடுக்குற அந்த மருந்து மெடிசனோ இல்லை நாட்டு மருந்தோ இல்லை இங்கிலீஷ் மெடிசனுக்கோ அந்த மெத்தடுக்கு அது சூட் ஆகுதா அப்படின்ட்டு தான். எனக்கு மிக்சிங் ஃபீடுன்றது எனக்கு சூட் ஆகலை. மற்றவங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா அவங்க கொடுக்கறது மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி அது சூட் ஆகலாம். இதுதான் வித்தியாசம். இந்த ஃபுட்டு வந்து ஃபுட்டுனால புறா ஹெல்த்தாக இருக்கா அப்படின்லாம் கிடையாது. ஃபுட்டுனால புறா ஒரு பக்கம் ஹெல்த்தாக இருந்தாலும் நம்ம இயர்லி அந்த புறாக்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு மெத்தட் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணால் தான் கூண்டில் புறாங்க வருஷம் ஃபுல்லாகவும் ஹெல்த்தாக இருக்கும். புறாக்களில் நான் வந்து எதை பேஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கேன். இது என்ன காரணத்துக்காக நான் டிசைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட எங்கள் தாத்தா வந்து இறக்குறதுக்கு ஒரு வாரம் தான். ஒரு வாரம் முன்னாடி நான் போயிட்டாலும் வீட்டில் புறாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்மளுடைய சுச்சுவேஷன் அந்த டைமில் வந்து வீடு இடிச்சுட்டு கட்ட வேண்டியதாக இருந்ததுனால அவருடைய புறாக்களை வந்து நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்தவங்களும் வந்து எப்படி வாங்கிட்டு போனாங்கன்னா, வளர்க்குறதுக்காகன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க அந்த டைமு. அது ஒரு புரோக்கர் மாரி தான் வந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் சொந்தக்காரர் மூலியமாக தான் வந்தாங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மாஸ்லாஞ்சாவடி மார்க்கெட்டில் வந்து விற்றுட்டாங்க. இன்றைக்கி அந்த ஒவ்வொரு புறாக்களுடைய ரேட் வந்து 30,000 ரூபா. நம்ம மீறி ட்ரை பண்ணும்போது கேட்டது உண்டு. ஆனால் நம்ம இப்போலால் 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி புறாக்களை இப்போதைக்கு நம்மளால் வாங்க முடியாது. இந்த மெயின் ரீசன்களாலேயே இந்த பழைய புறாக்கள் வந்து நம்ம அப்போ பார்த்த புறாக்கள் இப்போ இல்லை, அந்த இது இல்லை அப்படின்றதுனால இந்த பழைய விஷயங்கள், அந்த புறாக்களை எப்படி ஓட்டினாங்க, என்ன செஞ்சாங்க, காரணம் புறாக்கள் வந்து அப்போ ஒவ்வொரு புறாவும் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் பறந்துருக்கு. கர்ணப்புறாக்களே வந்து 3 நாள் பறந்துருக்கு. கர்ணப்புறாக்கள் வலிச்சு அடிக்கக்கூடிய கர்ணப்புறாக்கள் தான் அப்போது ஜெனட்டிக்காக இருந்திருக்கு. இன்றைக்கி அடிச்சுட்டு கீழே பெல்ட்டி, அதாவது அடிச்சுட்டு கீழே வர புறா கிடையாது, அடிச்சுட்டு மேலே தான் போகும். அதுவும் வலிச்சு தான் அடிக்கும். கர்ணப்புறாக்கள்லேயே அந்தமாரி புறாக்கள் இருந்திருக்கு. அந்த புறாக்களே 3 நாள் பறந்துருக்கு கிட்டத்தட்ட. அதே போல் சாதா புறாக்களும் கிட்டத்தட்ட 3 நாள் பறந்துருக்கு. அந்த புறா செலெக்ஷன் ஒன்று இருக்குது. இதை பற்றி நான் டீப்பாக அனலைஸ் பண்ணி இந்த 20 வருஷத்தில் அதை கற்றுக்கிட்டேன். அப்புறம் இந்த பழைய மெத்தடுங்களை எங்கள் அப்பாக்கிட்டேயும் வயதானவர்கள்கிட்டேயும் நிறைய விஷயங்கள் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னமும் நிறைய விஷயம் வந்து இந்த ஓல்டு மெத்தட், ஓல்டு புறாவை பேஸ் பண்ணி இப்படி தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்ம வந்து பஞ்சம் விடணுமோ இல்லை நம்ம புறா பறக்குதுன்னு இன்னொருத்தருக்கு ப்ரூஃப் பண்ணணுமோ அப்படின்ற மென்டாலிட்டி இல்லை. காரணம், பழைய மெத்தடுங்களை வந்து நம்ம கேதர் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக நம்ம புறாவில் நம்ம அனலைஸ் பண்ணி இதை நம்ம தலைமுறைக்கும் இல்லை நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய உண்மையாக இருக்கிற கரெக்டாக புறா சோக்கில் கரெக்டாக இருக்கக்கூடிய பின்னாடி வர சந்ததிக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நான் பழைய விஷயங்களை வந்து நிறைய கேதர் பண்ணுறது உண்டு, நிறைய அனலைஸ் பண்ணுறது உண்டு. நம்ம வந்து புறா பந்தயத்தில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியே எனக்கு கிடையாது. நான் நம்ம வீட்டில் புறாக்கள் வச்சுருந்தாலும் கிளப்பில் ஓட்டக்கூடிய நண்பர்களுக்கு நான் ரிங்கு போட்டு கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். இதுதான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த 22 வருஷத்தில் நம்ம புறாவில் அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன்னது, புறா எங்கேருந்து உருவாச்சு,
எப்படி பழைய மெத்தடில் புறாங்களை பறக்க விட்டாங்க, எந்த மாதிரியான புறாக்களை வந்து செலெக்ஷன் பண்ணாங்க, பழைய தீனி முறைகளில் சிம்பிளாகவே வந்து புறாக்களை எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, புறாவுடைய முக்கியமான கண்கள் என்ன அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு நடந்திருக்கு, கெட்ட விஷயங்களும் நம்மளுக்கு நடந்திருக்கு. புறா ஷோக்கில் வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்கும். நம்ம எதுவாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நமக்கு அது செட் ஆகுதா, இது சூட் ஆகுமா, நம்ம பண்ணுற மெத்தடுக்கு இது சூட் ஆகுமா அப்படின்றத எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் இதில். இன்னொரு விஷயம் வந்து நல்ல புறாக்கள் வச்சுருந்தா நம்ம புறா பந்தயம் விடணுன்ற அவசியம் இல்லை. இதில் வந்து நல்ல பழக்க வழக்கத்துக்கு விஷயங்களும் நல்ல நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் புறா கிடைக்கும். இதுதான் உண்மையான விஷயம். நம்புகிறவங்களுக்கு புறா, நம்பிக்கையானவர்களுக்கு வந்து புறா ஷோக்கில் இருக்கிற விஷயம், இதுதான் உண்மையான விஷயம். அதனால தான் ஒரே ஆள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டா மட்டுமே தான் அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நடுவில் மெத்தடு மாறும் போது நிறைய புறா பறக்கிறதுலையே ஃபால்ட் வரும். ஏன்னா புறாங்களுக்கு ஏற்ற மாரி நம்ம தீனி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபீடு முறையிலே வந்து டோட்டலாக நிறைய வேரியேஷன் ஆகுது. இதெல்லாம் கூட இருந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் அது கற்றுக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டது. இதில் இந்த புறா ஷோக்குன்றது, இந்த புறா ஷோக்கை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்துக்கிட்டு புறா பந்தயத்தில் கலக்க முடியும் அப்படின்ற நண்பர்கள் கலங்க. முடியாத பட்சத்தில் நல்ல புறாக்கள் நீங்கள் வச்சுருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பேர் வெளியில் தெரியும். இது என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா, நிறைய நண்பர்கள் பேர் தெரியலை, பட் ஆனால் புறா வச்சிருக்கிறவங்க நல்ல புறா வச்சுருந்தாலே புறாக்காரங்களுக்கு அது புறா தெரியும். மற்றவங்களுக்கு புறா தெரியுதோ இல்லையோ, புறாவில் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நல்ல புறாக்கள் இங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. புறாவில் ஐகான்னு சொல்லக்கூடிய கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து நம்ம கூண்டு கட்டும் போது நம்மளுக்கு கால் பண்ணி விஷயம் பண்ணியிருந்தாங்க. நிறைய வயதானவர்களும் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது, நடுத்தர வயதான ஆட்கள் நம்மக்கிட்ட கற்றுக்கக்கூடிய தம்பிங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட நல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது இதில் ஒரு கிடச்சிருக்கு இந்த புறா ஷோக்கில். பட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் நான் இந்த புறா ஷோக்கில் வந்து லிமிட்டடாக தான் இருப்பேன். ஒரே ஒரு காரணம் தான் அதுக்கு. எனக்கு வந்து நான் என்னோடய ஆசைக்காக வச்சுருக்கணும் இல்லையோ, இந்த புறா நான் வளர்க்குறதுன்றது எங்கள் தாத்தாவோடைய ஆசைக்காக தான். பட் அவருடைய புறாவை நான் மிஸ் பண்ணதுனால தான் இந்த பழைய விஷயங்களை கேதர் பண்ணணும். இந்த பழைய புறாக்களை வந்து நம்ம எப்படின்னா மீட் எடுக்க முடியுமா, இந்த பழைய விஷயங்களையே கேதர் பண்ணி இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது, இதுதான் என்னுடைய மெயின் கான்செப்ட்டு. இந்த புறா ஓட்டணும், புறா கிளப்பில் போய் நம்ம ஜாயின் பண்ணணும், இன்னொருத்தருக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. நமக்கு தெரிஞ்சதை நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மைண்ட் செட்டு. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன். நானும் எவ்வளோ அதில் ஃபெயிலியரும் வந்திருக்கு, சக்ஸஸும் ஆகிருக்கு. சொல்லப்போனால் புறா கூடுற ஐ ட்ராப்ஸ் கூட நம்ம வீட்லேயே தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்தமாரி பல மருத்துவங்கள் வந்து நானே பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள், அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆட்களே நல்லா புறாவை பற்றி தெரிஞ்சவரோ இல்லை புறாவில் பந்தயம் விடுறவரோ அவருக்கு விசுவாசமாக இருந்து நீங்கள் கற்றுக்குங்க. இல்லைன்னா ஏன்னா உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூட வாய்ப்புகள் இதில் இருக்குது. இது என்னோடய அனுபவத்துலேயே நான் சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட மட்டுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவர் புறா பார்க்கக்கூடிய முறை, அவர் புறா செலெக்ஷன் பண்ணக்கூடியது,
இதில் ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட பழகிட்டு அவருடைய டேஸ்ட்டுக்கு புறா எடுத்து செட் பண்ணி, இல்லை அவரோட மெத்தடுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி வளர்த்துட்டு இருக்கும்போது, புதுசாக கூண்டில் ஒரு ஆட்களை ஏற்றும்போது, அவங்க பார்த்த மெத்தட், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாத ஐஷன், பிடிச்ச மாதிரி இல்லாத புறா, அவங்க வந்து இந்த புறா நல்லா இருக்க புறாவா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியலனாலும் அந்த புறா நல்லா இல்லைன்னுவாங்க. இல்ல அந்த புறாலேருந்து புறாவ மாத்தி எடுத்துட்டு போறதுக்காக உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு விடைய இறக்க சொல்லியிருப்பாரு. அது உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாததுனால, இன்னொருத்தர் வந்து சொல்லம்போது, நல்ல புறா, நல்லா இல்ல, எல்லாமே நல்ல புறா தான். பட் பறக்கக்கூடிய புறா, பறக்க முடியாத புறாக்கள், ஆ நல்ல புறாக்களா இருந்தாலும், உள் ஃபால்ட் எதுனா இருந்தாலும் புறாக்கள் பறக்காது. வெளியிலேருந்து புறா எடுத்துட்டு வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் பறக்காது. அதனால நம்ம நல்ல புறா இல்ல அப்படின்னு ஒரு டிசைடுக்கு போக்கூடாது. ஒருத்தருடைய டேஸ்ட்டுக்கு சொல்றாரு அப்படின்னா, குயிக்கா நல்ல புறாக்கள இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து சொல்லுவாங்க. அது இன்னொருத்தர் கூண்டுல ஏத்தம்போது, அவரு வந்து அத தப்பா சொல்லுவாரு. நம்ம இப்படியே புறாக்கள் மாத்திக்கிட்டே இருந்தோம்னா, எது நல்ல புறா இல்ல, எது நல்ல புறா அப்படின்னு ஒரு காலகட்டத்துக்கு தெரியாமலே போயிடும். மாறி, மாறி இன்னொருத்தர் மாறி, மாறி போக, போக அவங்கவங்க டேஸ்ட்டுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்குன்னுவாங்க, இது நல்லா இல்லன்னுவாங்க. நம்ம காச போட்டு இறைச்சி புறாக்கள புடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த மாரிலாம் இல்லாம, ஒருத்தரையே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா விஷயங்கள வந்து நீங்க கத்துக்க முடியும். நல்ல புறா வச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா உங்க பேரு வெளில தெரியும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில. இந்த முயற்சிய மட்டும் நீங்க பண்ணுங்க. இல்லன்னா ஹாபிக்காக புறா மட்டும் வீட்ல வளர்த்துருங்க. நானும் எங்க தாத்தாவுடைய பேருக்காக மட்டும் தான் அவருடைய ஹாபிக்காக நான் வளர்க்குறேன். அந்த புறால வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். பழைய விஷயங்கள இன்னும் கத்துட்டு இருக்கேன். இன்னமும் நான் கத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இந்த புறா சோக்குன்றது ரொம்ப பெரிய கடல். ரொம்ப பெருசு. இப்ப நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான். ரொம்ப பெரிய கடல். அதனால இத ஒருத்தர்கிட்டயே கத்துக்கிறது என்னைக்குமே நல்லது. வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.